முழு ஆஸ்தி வேண்டுமாம்? அப்படி என்றால் இந்த ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்க. ஓம் சாந்தி நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கு வாழ்க்கையில முழுமையான சந்தோஷம் வேணுமா? முழுமையான அமைதி வேண்டுமா? முழுமையான அன்பு வேண்டுமா? முழுமையான பாதுகாப்பு வேண்டுமா? அப்படி என்றால் முழுமையான ஆஸ்தியும் வேண்டும் தானே. ஆனால் இன்று பாபா நம்மிடம் ஒரு ஆழமான கேள்வி கேட்கிறார். குழந்தையே, உனக்கு முழு ஆஸ்தி வேணுமா அல்லது அரைகுறையான ஆஸ்தி வேணுமா? இந்த ஒரு கேள்வி நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. உலகத்தில் நாம் பல விஷயங்களை நேசிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்து மேலே அன்பு இருக்குது, நம்ம நண்பர்களாகட்டும், நம்ம வீடு, நம்ம பணம், நம்ம பெயர், நம்ம உடல், இது எல்லாத்தையும் மேலேயும் அன்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு நிமிஷம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இதெல்லாம் நம்ம கூடையாக இருக்க போது எப்பயுமே பர்மனெண்ட்டாக கிடையவே கிடையாது. ஒரு நாள் மாறிவிடும், ஒரு நாள் இதெல்லாம் விலகி போயிடும், ஒரு நாள் முடிந்து விடும். அதனால்தான் நிலையற்ற விஷயங்கள் மேலே நம்ம அன்பு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா துக்கம்தான் கிடைக்கிது, துக்கம்தான் அதிகமாக கிடைக்கிது. ஸோ நண்பர்களே, ஒரு சின்ன குழந்தைய பாருங்களேன், அது எப்படி இருக்குது. அது தன்னோட அப்பாவை கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது பாருங்கள், அதுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா அதுக்கு தெரியும் என் அப்பா என் கூட இருக்காங்க, அவங்க அப்பா மேலே நம்பிக்கை இருக்குது. அதே போல தான் நம்ம எல்லாருக்குமான தந்தை, இந்த எல்லையற்ற தந்தை சிவபாபா இருக்கிறார். அந்த உடலுக்கு ஒரு தந்தை இருக்காங்களோ, அதே போல் உடலை இயக்கக்கூடிய இந்த உயிர், அந்த ஆத்மாவின் தந்தை, அந்த பரமாத்மா சிவன், அவர் சாதாரண தந்தை இல்லை. இந்த உடலுக்கான தந்தை ஒரு ஜென்மத்துக்கான ஆஸ்தி கொடுப்பாங்க. ஆனால் அந்த எல்லைக்கு பாற்பட்ட அந்த சிவத்தந்தை பார்த்திங்கன்னா 21 பிறவிக்கான ஸ்வர்க ராஜ்யத்தை ஆஸ்தியாக கொடுக்க வந்திருக்கார். ஆனால் அவர் சொல்கிற ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் மனசால் அவரை மட்டும்தான் நினைக்க வேண்டும் அப்படின்னு. ஆத்மான்னு உணர்ந்து அவரை மட்டும், இந்த பரமாத்மா சிவனை, அந்த தந்தையை நினைவு செய்யுங்க. அப்போ நண்பர்களே, பாபா என்ன சொல்கிறாருன்னா, அன்பு எங்கே இருக்கோ அங்கே நினைவு தானாகவே இருக்கணும். இது எவ்வளோ உண்மை. இப்போ நம்ம யாரையாவது அதிகமாக நேசிக்கிறோன்னு வைங்களேன், அவர்களை மறக்க முடியாது. இப்போ அவங்க நினைவு தானாக வந்துகிட்டே இருக்கும். அவங்கள நினைக்கிறதுக்குன்னு நம்ம தனியாக டைம் எடுத்து உட்காரணும் இல்லை. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அவங்க நினைவு தானாக வந்துகிட்டே தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ அதனால தான் பாபா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல பாபா நம்மள்கிட்ட கேட்குறது, என்ன மட்டும் அன்போடு நினைவு செய்யுங்க. அவர் நம்மள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது அந்த அன்பான நினைவு மட்டும்தான். அதனால் பாபா முதல்ல நம்மள்கிட்ட அன்பு கேட்குறாரு, அப்புறம் இந்த நினைவு கேட்குறாரு, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு. இப்போ இதில் நமக்கு ஒரு சின்ன ஒரு சோதனை என்னென்னா, நம்ம முழு நாள்லேயும் நம்ம மனம் எதை நினைக்குது, எதை பற்றி கவலைப்படுது, எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறதோ, அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அது மேலே தான் நமக்கு உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னு. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, இந்த உலகம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போல. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பயணி இருக்காருன்னா, அவர் அங்கே சில மணி நேரம் தான் இருப்பார். அவர் அங்கே உள்ள அந்த சேரு, நாற்காலி, அதில் இது என்னோடதுன்னு சொந்தம் கொண்டாட மாட்டார். அங்கே உள்ள சுவர் மீது உரிமை கொண்டாட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், இது என்னுடைய வீடு இல்லை, இது என்னுடைய நிரந்தரமான இடம் இல்லை அப்படின்னு அவருக்கு தெளிவாக தெரியும். அதே போல தான் நம்முடைய இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடல், இந்த உறவுகள், இந்த பதவிகள், இந்த சொந்தங்கள், இது எதுவுமே நிரந்தரமானதல்ல. நம்மளும் ஒரு பயணிகள் போல தான். புதிய வீட்டிற்கு யார் போக ரெடியாக இருக்காங்களோ அவங்க பார்த்திங்கன்னா பழைய வீட்டில் உள்ள அந்த கஷ்டத்தை பற்றிலாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க. அதே போல் தான் இப்போ நம்ம புது உலகத்துக்கு, சொர்க்கத்துக்கு போகணும். ஸோ அந்த சொர்க்கத்தை நம்ம நினைவில் வச்சுருக்கும்போது என்ன ஆகுன்னா, இந்த பழைய உலகத்து மேலே உள்ள இந்த பற்று எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் ராஜயோகத்தில் உள்ள அழகு. அப்புறம் அடுத்து பாபா இன்னொரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நினைவினால் தான் உங்களுக்குள்ளார உள்ள விக்கிரமங்கள் எல்லாம் விநாசமாகும், அழியும் அப்படின்னு. நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம் இல்லையா, என்கிட்ட கோபம் இருக்குது, அது எப்படி குறையும், என்னுடைய பயம் எப்படி போகும், என்னுடைய பழைய சுபாவ சம்ஸ்காரங்கள் அது எப்படி மாறும். இது எல்லாத்துக்கும் பதில் ஒன்று தான். அது என்னன்னா, அந்த சிவத்தந்தையின் நினைவு. எப்படி பாருங்கள், சூரியன் வரும்போது என்ன ஆகுது, இருட்டு தானாக மறைஞ்சு போயிடுது. அதே போல் நம்ம அந்த சிவத்தந்தையை அன்பாக நினைக்கும் போது, அவருடைய நினைவை அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளார உள்ள கோபம் குறையுது, பயம் குறையுது, துக்கம் குறையுது, பலவீனங்கள் நீங்குது, ஆத்மாக்குள்ளார சக்தி கிடைக்குது. என்னுடைய அன்பு பார்த்திங்கன்னா நிலையற்ற விஷயங்கள் மீது, அழியக்கூடிய விஷயங்கள் மீது இருக்கக்கூடாது. என்னுடைய முழு அன்பும் யார் மேலே இருக்கணும்னா, அந்த அழியாத
அந்த சிவத்தந்தை மேல மட்டும் என்னுடைய முழு அன்பும் என்னுடைய முழு மனதும் அவர் மேலதான் இருக்கணும். என்னுடைய மனம் உலகாயிர விஷயத்துல அலையக்கூடாது. சிவபாபாவின் நினைவுல தான் இருக்கணும். அவருடைய அந்த அன்பான நினைவுல தான் என்னுடைய மனம் மூழ்கி இருக்கணும். இப்ப என்னுடைய லட்சியம், என்னோட இலக்கு சாதாரண வாழ்க்கை அல்ல. நான் தேவதை போல வாழ்க்கை வாழ வேண்டும். என்னுடைய வீடு இந்த உலகம் அல்ல. அது இந்த உலகத்துக்கும் மேல அப்பாற்பட்டுள்ள அந்த பரந்தாமம், அமைதியான உலகம். என்னுடைய ஆஸ்தி சாதாரண செல்வம் அல்ல, 21 பிறவைகளுக்கான ஸ்வர்க ராஜ்யம். அதனால ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு சுவாசத்திலும், ஒவ்வொரு செயலிலும் ஒரே ஒருத்தர், அந்த சிவத்தந்தையின் அன்பான நினைவு இருக்க வேண்டும். ஒரே பாபா, வேற யாரும் இல்லை. இப்போ என்னாகும்? அமைதி நம் இயல்பாக மாறும், அன்பு நம் சக்தியாக மாறும், மற்றும் முழு ஆஸ்தி நம் உரிமையாக மாறும். தேங்க்யூ. ஓம் சாந்தி.